பக்தி பக்தின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே, அதுலயே முதல்ல அக்கா வந்து பேசும்போது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் சரியில்லை, இளைஞர்கள் சரியில்லை, பண்பாடு வளரல, இளைஞர்கள் தான் சரியில்லைல்ல. அவங்க பெரிய அவையார் பிராட்டி, இளம் வயசே அவங்களுக்கு கிடையாது. அங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவர் தான் நம்மாழ்வாரு. ஆமா, இங்க இருக்காரு பாருங்க, இவர் தான் சுந்தரரு. ஆமா, ஒன்னல்ல நடுவர்களே, விவேகானந்தர் எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீகவாதி, இறை பொருளின் மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்ட ஒருத்தர். இங்க இருந்து சிகாகோவுக்கு தமிழ் பரப்புவதற்காக, ஆன்மீகத்தை பரப்புவதற்காக போறார். போன உடனே 12 ஆழ்வார்களே, நாயன்மார்களே, சிலைகளே அப்படின்னு சொன்னாரு. அன்பா தமிழ் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுவது போல என் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே என்று சொன்னார்னா, அந்த பண்பாடு எல்லோரையும் தன் குடும்பத்தை சார்ந்த ஒருவராக மதிக்கிற பண்பாடு நம்முடைய பண்பாடு. ஒன்னல நடுவர்களே, இன்னைக்கும் விவேகானந்தர காலம் கடந்தும் ஒவ்வொருத்தவங்களும் மதிக்கிறோம், பேசுறோம்னா என்ன காரணம் தெரியுமா? அவங்க அம்மா, அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு கற்பித்த பண்பாடு. விவேகானந்தர் இளமையில ரொம்ப அழகா இருப்பாரு. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு சார், என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு விவேகானந்தர்ட்ட போய் சொல்றாங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே விவேகானந்தர், என்ன எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களை மாதிரியே ஒரு அழகான, ஒரு வீரமான, ஒரு திடமான குழந்தைய நான் பெறணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. என்னை மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதுதான் உங்களுடைய விருப்பம் என்றால், இந்த நொடியிலிருந்து என்னையே நீங்கள் உங்கள் பிள்ளையாக நினைத்துக் கொள்ளலாம்னு விவேகானந்தரால சொல்ல முடிஞ்சதுன்னா, அந்த பண்பாட்டை கொடுத்தது குடும்பம் நடுவர்களே. சும்மா சாதாரணமா பேசி போயிட முடியுமா?